லாஸ்ட் வீக் வந்து ஒரு 4 days வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல நான் வரல. அதுக்கு பதிலா ரெக்கார்டா புது தமிழ் கிளாஸ் வந்து பாத்திருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்டரி இது மூணுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம அப்படியே சேர்த்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம தம்ப்நெயில்ல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் வந்து புது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பொருந்தாத சொற்கள் அப்படின்ற தலைப்பும் அதுக்கப்புறம் காகிதம் இல்லத்த அவரை பத்தின குறிப்பும் வந்து நம்ம வந்து படிக்க இருக்கோம் வந்து தமிழ்ல. அதே வந்து பொது அறிவுல நம்ம வந்து இன்றைய வகுப்புல நம்ம ஷெட்யூல் பிரகாரம் வந்து பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்ட் பண்ணணும். இந்திய அரசியலமைப்பு பார்க்க போறோம். ஸோ அதோட சேர்ந்த மாதிரி நம்ம யூனிட் 1 அலகு 1ல இருக்கக்கூடிய சயின்ஸ்ல நம்ம கெமிஸ்ட்ரியில பார்க்க வேண்டிய தலைப்பா இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்ரோலியம் பொருட்கள் அப்புறம் உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் சொல்லிட்டு இந்த தலைப்பு வந்து படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதை நம்ம இன்னைக்கு படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. ஸோ அதற்கு அடுத்து வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க இருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய வகுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்துக்கு நம்ம வந்து பாலிட்டி தான் படிக்க இருக்கோம். ஸோ அந்த இந்திய அரசியலமைப்பு அந்த இந்திய அரசியலமைப்போட சேர்ந்து நம்ம எதை படிக்க இருக்கோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிக்க வேண்டிய தலைப்புகளா இருக்கக்கூடியது எல்லாமே இதுல சேர்த்து நம்ம கவர் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லைன்னா பொருளாதாரம். ஸோ அது வரையும் 4 வாரங்களுக்கு நம்ம இப்படிதான் போக போறோம். ஸோ அதனால கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அறிவியல் புத்தகத்துல இருக்கிறதும் அடுத்து புவியியல் புத்தகத்துல இருக்கிறதும் அடுத்து வரலாறு புத்தகத்துல இருக்கக்கூடிய தலைப்புகளும் நம்ம சேர்த்து படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்றைய வகுப்புக்குள்ள நம்ம தொடங்குவோம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? குட் மார்னிங் கலை செல்வி குசைமணி. ஓகே ஃப்ரெண்ட், வேற எதுவும் டவுட் இல்ல, போயிடலாமா? வந்து இன்றைய வகுப்புல நம்ம பொது தமிழ் வகுப்புல வந்து குறைந்தபட்சம் 2 கேள்விகள் வந்து இருக்கு வந்து. இந்த பொருந்தா சொற்கள் அப்படின்றது வந்து மினிமம் 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரையும். சோ அதுதான் வந்து பார்க்க இருக்கும். அதே மாதிரி ஆசிரியரோட நூல் குறிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து காகிதம் இல்ல தவறுகளை வந்து படிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து தேர்வு நோக்குல மிக மிக முக்கியமானது. அதிலும் குறைந்தபட்சம் 2 கேள்விகள் அப்படின்றது வந்து 2 கேள்வி கன்ஃபார்மா எதுல வரப்போகுது அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க இருக்க தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம முந்தைய தலைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணதுல இலக்கணம் 5 கவர் பண்ணிட்டோம். அந்த அலகு 1 முதல் 7 வரை பாடத்திட்டங்கள்ல வந்து நம்ம இதுவரையும் கவர் பண்ணது அப்படின்னா 14 தலைப்பு வரையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளுடைய பொருளடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஆரம்பிச்சோன்னா 14 வரையும் நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்றது வரையும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இன்றைய வகுப்புல பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க உள்ள தலைப்பு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. நல்ல நினைவில் வச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்றது அப்படின்றது தேர்வுக்கு மிக மிக முக்கியமானது. ரிவிஷன் பண்ணாதான் இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து கிராக் பண்ண முடியும். 1 2வது டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு மிக மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம ஜூலை 12ஆம் தேதி அப்படின்னு டேட் வந்து ஜூலை 12 ஆயிடுச்சு. ஜூலை 12ஆம் தேதி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேர்வு நடக்க உள்ளது. அன்றைய தினம் வந்து நம்ம எப்படி வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா வந்து தேர்வு வச்சுதான் நம்மளை தேர்ந்தெடுக்க போறாங்க. சோ அப்ப நல்லா திருப்புதல் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், நினைவு கூற முடியும். அப்படி நினைவு கூறணும் அப்படின்னா நம்ம சரியான விடையை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு. நம்மளுடைய வகுப்புகளை மெயினா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா விடையை வந்து நம்ம வந்து மார்க் பண்றது. விடை வந்து அப்ப தேர்வுல கேட்கக்கூடிய கேள்வி, அந்த கேள்விக்கான விடையை தான் நம்ம வகுப்புல வந்து உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி கொடுக்குறேன். அந்த விடை தொடர்புடைய செய்திகளை வந்து நம்ம வந்து வகுப்புல வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்ப இன்றைய படிக்குள்ள தலைப்பு வந்து பொருந்தா சொல்லிக்கானது 15வது தலைப்பு வந்து படிக்க இருக்கோம். அதே மாதிரி நூல் குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா காகிதம் இல்ல தவறை பத்தி நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. வாங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னும் போது இயல்பா வந்து நமக்கு வந்து தமிழ் மீது ஆர்வம் வந்து இருக்கும். ஆனா ஒரு சிலது நமக்கு தெரியும். இப்ப வந்து 50 தெரியும், ஆனா 5 தெரியாது அப்படின்னு பாக்குறோம் வந்து. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 தெரியும் 1 தெரியாது. அப்ப நமக்கு எது தெரியாதோ அதுல இருந்து கேள்வியா கேட்கறது அப்படின்றது தொடர் கதையா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்படி டிஎன்பிஎஸ்சி கேட்கும் போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம இந்த தலைப்பை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிறது படிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இதுல வந்து 2 கேள்விகள் வரும்போது மிக சுலபமா நம்ம வந்து விடையளிச்சலாம் அப்படின்னு பாக்குறோம். இப்ப ஐம்பொறி அப்படின்னும் போது நமக்கு மெய், வாய், மூக்கு, கண், காது வந்து. ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடியதுதான் ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஐம்பொறிகள் மெய், வாய், மூக்கு, கண், காது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. இந்த 5மே வந்து ஐம்பொறிகளா நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. அடுத்து அகத்திணைகள் அப்படின்னு போது எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 7 அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. அப்ப 7 அகத்திணைகள் இருக்கு அப்படின்னு தெரியும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படி சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி கைக்கிளை பெருந்தனை அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அகத்திணைகளா வந்து யார் சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி புறத்திணைகள் அப்படின்றது வந்து 12 வகை அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 12 பாட்டியல் வந்து சொல்லுது. அது மாதிரி புறப்புறல் வெண்பா மாலையும் சொல்லுது. சோ அப்ப புறத்திணைகள் மொத்தம் எத்தனைன்னா 12 அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அகத்திணைகள் அப்படின்னும் போது அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்லும் போது முதல் 5 வரும். அகத்திணைகள் அப்படின்னு சொல்லும் போது வந்து 7 வரும். அதுல கைக்கிளை பெருந்திணை அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா. சோ அதே மாதிரி அந்த கைக்கிளை பெருந்திணையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு புறத்துணையாவும் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப தொல்காப்பியர் சொல்லக்கூடியதுல வந்து எது வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் 7 அப்படின்னு வரும். அந்த 7லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கைக்கிளை அப்படின்றதும் பெருந்திணையும் தொல்காப்பியர் கொண்டு போய் வச்சிருக்காரு.
புறத்திணைகள் அப்படின்னும் போது வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிஞ்சை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், புதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நமக்கு கேள்வி கேட்கும் போது அகத்திணைகள் அப்படின்றது 7 அப்படின்னும் போது இந்த முதல் 5 எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 5 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் நூல் ஆசிரியர்கள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா பிரிக்கும் பொழுது கைக்கிளை பெருந்திணை அப்படின்றது பாத்தீங்கன்னா கைக்கிளை அப்படின்றது பாத்தீங்கன்னா பொருந்தாக்காம, பெருந்திணை அப்படின்றது பாத்தீங்கன்னா கைக்கிளை அப்படின்றது பெருந்திணை அப்படின்றது பொருந்தா காமத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப புறத்திணைகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிஞ்சை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மொத்தம் 12 புறத்திணைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது நமக்கு தேர்வு நோக்குல மிக மிக முக்கியம் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பருவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 10 வகையா நம்ம பார்க்கிறோம். சோ இதுல காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தப்பருவம், வருகை பருவம், அம்பலி பருவம், சிட்டில், சிறுவரை, சிறுதேர் அப்படின்றது பாத்தீங்கன்னா அடுத்த 3 பருவங்கள். அப்ப ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பாத்தீங்கன்னா பொருத்தமா வரக்கூடியது அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி அப்படின்ற பருவமும், அதே மாதிரி சிட்டில், சிறுவரை, சிறுதேர் அப்படின்றதும், அதே மாதிரி அம்புலி, அருகை, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்றதும் பாத்தீங்கன்னா பிரியக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பாத்தீங்கன்னா கடைசி 3 மட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். மற்றது எல்லாமே பொதுவானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா பருவங்கள் மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு போது 10 வகையா நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தப்பருவம், வருகை பருவம், அம்பலி பருவம், சிறுபரி, சிட்டில், சிறு தேர் அப்படின்னும் அது சிறு நேரூட்டல் அப்படின்னு பார்க்கிறோம். சிட்டில் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிதைத்தல், சிட்டில் சிதைத்தல் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தப்பருவம், வருகை பருவம், அம்பலி பருவம், சிறுபறை, சிட்டில், சிதைத்தல், அந்த சிறு நேரூட்டல் அப்படின்னு பார்க்கிறோம். அதான் சிறு தேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா. சோ மொத்தம் 10 பருவங்களா பிரியுது. இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம தலைப்பில நம்ம ஆரம்பிக்கும் போது எழுத ஆரம்பிச்சோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு பார்க்கிறோம். மொத்தம் 5 இலக்கணங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதுல பொருந்தாதது அப்படின்றது எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்த்த எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐம்பொறி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு இதை எடுத்துட்டு ஒன்றை மாத்தி போட்டு கேட்பாங்க, கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு இது வருமா வராதா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல எது பொருந்தாதது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி அகத்திணைகள் அப்படின்னும் போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு இருக்கு. இதுல 4ல 3 கொடுத்துருவாங்க. 1 புறத்திணையில இருக்கிறத எடுத்துட்டு வச்சிருவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் காஞ்சி அப்படின்றத எடுத்துட்டு வச்சிருவாங்க. அப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், காஞ்சி அப்படி சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அப்ப காஞ்சி பொருந்தாதது அப்படின்றது நம்ம ஆன்சரா பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் நமக்கு கேள்வியில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ள இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு 3 எடுத்துப்பாங்க. இன்னொன்னு வேற ஒரு இதுல இருந்து எடுத்து போட்டு கேட்பாங்க. இப்ப பொருத்தமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அகத்தினையும் புறத்தினையும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுனால காஞ்சி எடுத்துட்டு உள்ள போட்டுட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி பருவங்கள் 10 வகை அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுலயும் நமக்கு மாற்றி போட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாவது சொற்களை கொடுத்துட்டு நம்ம கேட்டு குழப்பம். இலக்கணம் அப்படின்னும் போது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னும் போது இப்ப எழுத்து, சொல், பொருள் கொடுத்துருவாங்க. அந்த யாப்பு, அணி அப்படின்றதுக்கு பதிலா வேற ஏதாவது சொற்களை போட்டு அதுல எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதை நம்ம நினைச்சுக்கணும். அடுத்து நாற்றிசை அப்படின்னும் போது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப நாற்றிசை அப்படின்னா 4 திசை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு தான் வரும் அப்படி பார்க்கிறோம். இப்ப வடகிழக்கு இருக்கு, தென்மேற்கு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வராது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம கொடுக்கும்போது கிழக்கு, மேற்கு, வடக்கு அண்ட் தென் கிழக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னா தென்கிழக்கு அப்படின்னு பொருந்தாதுன்னு போட வேண்டிய. 50 பூதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிலம், நீர், காற்று, அக்னி, வானம் அப்படின்னு பார்க்கிறோம். ஐம்பொறி அப்படின்னும் போது நம்ம உடல்ல இருக்கிறது. 50 பூதங்கள் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். சார் நிலம் வரும், நீர் வரும், காற்று வரும். அதுல மட்டும் நெருப்பு அப்படின்னு அக்னி அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் வானம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப காற்று தனியா இருக்கு, வானம் தனியா இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு பார்க்கிறோம். வானம் அப்படின்றது நிலத்துக்கு மேல இருக்கிறது வானம், காற்று அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்கிறது காற்று அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து 80,000 அப்படின்றது எங்க வருது அப்படின்னா சிலப்பதிகாரத்துல வருது. இளங்கோடிகள் சொல்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுல 80,000 அப்படின்றது பாத்தீங்கன்னா பூம்புகார் நகரத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுல கரணத்தேலவர், கருமாகாரர், சுணக்க சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர் அப்படின்னு பார்க்கிறோம். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 80,000 அப்படின்ற குழுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இவங்க இம்பார்ட்டன்ட். இதுல இவுளி அப்படின்றது குதிரை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு சொற்பொருளை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப கரணத்தேலவர், கருமாக்காரர், சுணக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இவங்க 80,000. அப்ப 80,000 8 அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல பூம்புகார் நகரத்துல இந்திர விழா கொண்டாடும் பொழுது யாரு குறிப்பிட்டார் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் குறிப்பிட்ட சொல்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நம்ம முக்கியம். அடுத்து 50 குறவர் யார சொல்றாங்க அப்படின்னா அரசன், குரு, தந்தை, தேசிகன், மூத்தோன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 50 குறவரா இருக்காங்க.
அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்பேர் ஆயிரத்துல எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அரசனை உள்ள போட்டுருவாங்க. ஒரு 3 எடுத்துப்பாங்க. 3 எடுத்துக்கும் போது நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், அரசர் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதுல பொருந்தாதது எதுனா அரசன் அப்படின்னு பாக்குறோம். காரணம் என்ன, அரசன் வந்து 50 குறவர்ல வருவாரு, என்பேர் ஆயிரத்துல வரமாட்டாரு அப்படின்னு பாக்குறோம். இப்படிதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப கேள்வி எப்படி கேட்கிறாங்களோ அது தொடர்ந்து நம்ம அது தொடர்பா நம்ம படிச்சோம் அப்படின்னா சரியா இருக்கும். அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சார் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு மேல போவோம். காலத்தால் முற்பட்டது எதுனா சிவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர்ல தான் படிப்போம். அதே ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், அண்ட் யசோதரா காவியம், அண்ட் சூலாமணி, நீலகேசி அப்படின்னு பாக்குறோம். வந்து இது எல்லாமே என்னன்னா ஐம்பெருங்காப்பியங்கள். அப்ப ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கக்கூடிய 3 எடுத்துப்பாங்க. 3 எடுத்துட்டு சிவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை எடுத்துப்பாங்க. ஒரு ஐம்பெருங்காப்பியத்துல ஒன்று இருக்கக்கூடிய அந்த சூலாமணியும் நீலகேசி எடுத்து போட்டு ஆப்ஷன்ல கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பொருந்தாத சொல்லுது அப்படின்னா வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் 3 இருக்கு. அப்ப 1 மட்டும் பொருந்தாத இருக்கு. அந்த பொருந்தாத இதுன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி விடையளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து செம்மொழி இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எதெல்லாம் செம்மொழி இலக்கியங்களா இருக்கு அப்படின்னு போது தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், 15 கீழ்கணக்கு, மணிமேகலை, இறையனார், அகப்பொருள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எல்லாமே செம்மொழி இலக்கியங்களா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதனுடைய தொடர்ச்சியா முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப செம்மொழி இலக்கியங்களாக என்னது அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டது எது அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 8 நூல்கள் அப்படின்னு பாக்குறோம். இந்த 8ல என்னென்ன வரும் அப்படின்னா 10 பாட்டு, 8 தொகை அப்படின்றது வந்து 15 மேல் கணக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து அதே மாதிரி 15 கீழ்கணக்கு அப்படின்னா 18. அப்ப இது ஒரு 18 நூல் வந்துருது. இதுல இருக்கக்கூடிய 18 நூல்கள் வந்துருது அப்படின்னு பாக்குறோம். இது இல்லாம நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னும் போது ஐம்பெருங்காப்பியங்கள் வரக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலையும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் வரக்கூடியது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்படி நம்ம நினைவில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னா காலத்தால் முற்பட்ட இலக்கண நூல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப காலத்தால் முற்பட்ட இலக்கண நூலா இருக்கு, சங்க காலத்தை சார்ந்ததா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதன் அடிப்படையில் நம்ம நினைவில் வச்சுக்கலாம். வந்து அடுத்து இறையனாருடைய அகப்பொருளும் அந்த முத்தொள்ளாயிரமும் வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி இலக்கியங்களா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சுலபமா என்ன பண்ண நினைவில் வச்சுக்க முடியும். பெரிய கஷ்டம் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறையனார் அகப்பொருளும் அதே மாதிரி முத்தொள்ளாயிரமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செம்மொழி இலக்கியங்களாக இருக்கு. வேற என்ன இருக்குப்பா அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம் இருக்கு. அடுத்து என்ன சொல்லுவீங்க, 15 மேல் கணக்கு இருக்கு, 15 கீழ்கணக்கு இருக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை இருக்கு. அவ்வளவு முடிஞ்சிச்சு. வந்து அப்ப 15 மேல் கணக்கு அப்படின்னா 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு அப்படின்னா 18 நூல்கள், அதுல அறநூல்கள் வந்து மிகுதியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து 11 அறநூல்கள் இருக்கு பார்க்கலாம். ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மொழி இலக்கியங்கள் போட்டலாம். இப்ப இந்த செம்மொழி இலக்கியங்கள் எடுத்துட்டு வந்து வேற ஏதாவது இலக்கியம் வந்து சிவக சிந்தாமணியோ வந்து வளையாபதியோ குண்டலகேசியோ போட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வராது அப்படின்னு பாக்குறோம். அப்ப செம்மொழி இலக்கியங்களா சொல்லப்படுவது எதுவும் அதை மட்டும் தான் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும். அடுத்து 8 தொகை நூல்கள் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், படிச்சிருப்பீங்க, மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. அதுக்கு நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, 18 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு பாக்குறோம். இது பழம்பாடல் இருக்கு. பழம்பாடல் வச்சு நினைவு வச்சுட்டாலும் சரிதான், அல்லது இதன் அடிப்படையில் வச்சுட்டாலும் சரிதான். வந்து அப்ப 8 தொகை நூல்கள் மனப்பாடமா தெரியணும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், கட்டறுத்தால் ஏத்தும், கலியோடு அகம் புறம் என்று இத்திரட்டும் அப்படின்னு பழம்பாடல் வரும். வந்து அப்ப நம்ம அந்த பழம்பாடல் அடிப்படையில ஞாபகம் வச்சுக்கிறது சுலபமா இருக்கும், அல்லது இப்படியே கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் அப்படி பாக்குறோம். அப்ப 8 தொகை நூல்கள் 10 பாட்டு நூல்கள் குழப்பி விட்டுருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் அப்படின்னும் போது வந்து இந்த 18 பரிபாடல் அப்படின்றது தூக்கி இதுல போடுறதும், அதே மாதிரி இங்க இருக்கிற நூல்கள் எடுத்துட்டு போயிட்டு அங்க போறதும் இந்த தொடர்கதையா வந்து இருக்கும். அப்படி போட்டு நமக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டுவாங்க. அப்ப 8 தொகையில 8 நூல்கள் என்னன்னு தெரியணும். அப்ப அது எல்லாமே பொருந்தக்கூடியதா இருக்கும். அதுல ஒன்ன மாத்திட்டு என்ன பண்ணுவாங்க, 3 எடுத்து போட்டுட்டு ஒண்ணு வந்து வேற ஏதாவது நூல்ல இருந்து எடுத்து போடுவாங்க. 10 பாட்டு அப்படின்னு திருமுருக ஆற்றுப்படை, புறநார் ஆற்றுப்படை, சிறுமான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்து மலைபடுகடாம் அப்படின்னு கூத்தர் ஆற்றுப்படை. அப்ப ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப கூத்தார் ஆற்றுப்படையா வந்து மலைபடுகடாம் இருக்கு. அதே மாதிரி திருமுருக ஆற்றுப்படை, புறநார் ஆற்றுப்படை, பெருநார் ஆற்றுப்படை, சிறுமான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த ஆற்றுப்படை நூல்கள்ல வந்து மொத்தம் 5 இருக்கு. மீதி இருக்கிற நூல்கள் அப்படின்றது முல்லைப்பாட்டு, அதே மாதிரி குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு பாக்குறோம். அப்ப முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு 2 நூல் வந்துருது. சோ அப்ப நமக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து நமக்கு இன்னொரு 2 நூல்கள் ஞாபகத்துக்கு வந்துருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி நெடுநூல் வாடை வந்து ரெண்டுமே வந்து பாண்டிய மன்னன் பத்தினதான். வந்து அப்ப 2 ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பட்டினப்பாலை அப்படின்னும் போது என்னன்னா பூம்புகார், காவிரி நகரத்து காவிரி ஆற்றங்கரை நகரமான பூம்புகாரை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப பட்டினம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், பாக்கம் அப்படின்றதெல்லாம் இப்ப வந்து நம்ம கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பெயரா வந்து இருக்கு, ஊர் பெயரா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப பட்டினப்பாலை. அப்ப நம்ம ஆற்றுப்படையா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், திருமுருக ஆற்றுப்படை, பெருநர் ஆற்றுப்படை, சிறுமான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, அந்த கூத்தர் ஆற்றுப்படையா இருக்கு, மலைபடுகடாம் முடிஞ்சிச்சு. இப்ப பாட்டு அப்படின்னும் போது முல்லைப்பாட்டு, குறிஞ்சி பாட்டு, அவ்வளவுதான். பாட்டுல 2 வந்துருச்சு. வந்து அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னன் அப்படின்னு
அப்படின்னும் போது மதுரை காஞ்சி வந்து நெடுநல் வாடை ரெண்டுமே பாண்டிய மன்னனை பத்தினதான் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ரெண்டு வந்துருச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து பட்டினப்பாலை அப்படின்னு பாக்குறோம். பட்டினப்பாலைனா காவிரி நகரம், காவிரியோட நகரமா இருக்கட்டும், பூம்புகார் நகரை பத்தி சொல்லக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். அப்ப 10 பாட்டை நம்ம படிக்கணும்னா இந்த மெத்தட்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து நூல் ஆசிரியர் அப்படின்றது நமக்கு முக்கியம் பண்ணி பாக்குறோம். 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிச்சு ஏற்கனவே பார்த்துட்டோம். வந்து நீதி நூல்கள் அப்படின்னு நம்ம வந்து 11 நூல்கள் வந்து சொல்லுவோம். அறநூல்கள் 11 நூல்கள் சொல்லுவோம். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்ன 40, இனிவி 40, கார் 40, கலவடி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, திருக்குறள், கைநிலை 50, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப மொத்தம் எத்தனை நூல்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 18 நூல்கள் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுல முதன்மையானது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து காலத்தால் முற்பட்டதாகவும் இருக்கு, முதன்மையானதாகவும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். திருக்குறள், திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போட்டப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா நாலடியார் அப்படின்னு பாக்குறோம். நாலடியார் வந்து திருக்குறளுக்கு அடுத்தபடியா போட்டக்கூடிய நூலா இருக்கு. இப்ப இன்ன 40, இனி 40 ரெண்டு சேர்த்து படிச்சிட வேண்டியதான். கார் 40, கலவலி 40 வந்து சேர்த்து படிச்சிட வேண்டியதான். இப்ப ஐந்தினை 50, ஐந்தினை 70 வந்து இது ரெண்டு சேர்த்து படிக்க வேண்டியதான். வந்து திணைமொழி 50, திணை மாலை அப்படின்னு பாக்குறோம். அப்ப திணைன்னு வருது, திணைமொழி 50, திணை மாலை அப்படின்னு 150 அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப திணை மொழி 50, திணை மாலை வந்து 150, மொழி 50 இருக்கு, மாலை வந்து 150 இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. வந்து அடுத்து கைநிலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 50 வரும், 60 வரும். கைநிலை 60. அடுத்து திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், ஏலாதி அப்படி பாக்குறோம். இதுல மருந்தால் பெயர்பட்ட நூல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகடுகம் இருக்கும், சிறுபஞ்சமூலம் இருக்கும், அப்புறம் ஏலாதி இருக்கும் அப்படின்னு மருந்தால் பெயர்பட்ட. அப்ப திரிகடுகம், சிறுபஞ்சமூலம் அண்ட் ஏலாதி அப்படின்னு பாக்குறோம். மருந்து பொருட்களால் ஆனது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஆசாரக்கோவை, பழமொழி 400 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு பாக்குறோம். இது மூன்றும் தனித்தனியா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப சில நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சரியா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா. சோ அதன் அடிப்படையில நம்ம வந்து கேள்வியா கேட்கும் போது நம்ம சுலபமா விடையளிச்சலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? இப்ப திரிகடுகமும் சிறுபஞ்சமூலமும் ஏலாதி அப்படின்றது மருந்து பொருட்களாலானது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை, பழமொழி 400, அப்புறம் முதுமொழி காஞ்சி அப்படி பாக்குறோம். சரி, ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை 60, கார் 40, கலவலி 40 அப்படின்னு எண்ணிக்கையால் பெயர்பட்டதா வந்து இன்னா 40, இனிவி 40 வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்படி நம்ம என்ன பண்ணலாம்னா சேர்த்து நாலடியா 4 மணிக்கடிகை நம்ம சேர்த்து தான் படிப்போம். திருக்குறள் நாலடியா 4 மணிக்கடிகை அப்படின்னு கூட படிக்கலாம். சோ அப்படி பார்க்க மொத்தம் 11 நூல்கள் அப்படின்றது அறநூல்களா வந்து இருக்கு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? அடுத்து முத்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இயல், இசை, நாடகம் அப்படின்னு முத்தமிழ் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தம் வந்து 3 தமிழா வந்து பாத்தீங்கன்னா பிரிப்போம். சோ அப்ப இயல், இசை, நாடகம் அப்படின்னா இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் அப்படின்னு அது முத்தமிழ் அப்படின்னு பாக்குறோம். முக்கணி அப்படின்னும் போது மா, பலா, வாழை வந்து. சோ மானா மாங்கனி வந்து. அடுத்து பலாப்பழம் உங்களுக்கு தெரியும், வாழை வாழைப்பழம் அப்படி தெரியும். அப்ப முக்கணி, கனிகள் அப்படின்னு பழம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மாம்பழம் வந்து பலாப்பழம், வாழைப்பழம் அப்படின்னு. முப்பால் அப்படிங்கும்போது அறம்பொருள் இன்பம் அப்படின்னு பாக்குறோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருக்குறள் வந்து இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஐம்பால் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு பாக்குறோம். அப்ப 5 பால்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுதான் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு பாக்குறோம். ஐம்புலன் அப்படின்னும் போது தொடு உணர்வு, உண்ணல், உயிர்த்தல் வந்து காணல், கேட்டல். அடுத்து தொடு உணர்வு, உண்ணல், உயிர்த்தல், காணல், கேட்டல் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து ஐம்புலன் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப தொடுநல் இருக்கு, உண்ணல் இருக்கு, உயிர்த்தல் இருக்கு, அண்ட் காணல் இருக்கு, கேட்டல் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இது வந்து ஐம்புலனா இருக்கு. நானிலம் அப்படின்னும் போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு பாக்குறோம். நானிலம் அப்படின்னும் போது இங்க என்ன வராதுன்னா பாலை வராது அப்படின்னு பாக்குறோம். அப்ப பாலை அப்படின்றது இல்ல அப்படின்னு பாக்குறோம். ஞாபகம் வச்சுக்கணும், பாலை கிடையாது அப்படின்னு பாக்குறோம். எதுல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நானிலத்துல இல்ல அப்படின்னு பாக்குறோம், பாலை இல்ல. ஏன்னா நம்ம எது இல்ல ஞாபகம் வச்சுட்டோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா மறக்கவே மறக்காது, சுலபமா நம்ம என்ன பண்ணலாம், தேர்வுல விடையளிச்சலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த மனசுல வச்சுக்கோங்க. எப்பவுமே படிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கோ அப்படியே படிக்க கூடாது. அது வேறு வகையில நம்ம வந்து நினைவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து தேர்வுல கேள்வியா வரும்போது சுலபமா விடையளிச்சலாம் அப்படின்னு பாக்கணும். அப்ப பாலை வராது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படி பாக்கணும். ஐந்திணைகள் அப்படின்னு நமக்கு தெரியும். அன்பின் ஐந்திணைகள் சொல்லும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5மே வரும். அப்ப நானிலம் அப்படின்னும் போது 4 நிலங்களா வந்து எது சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது அப்படின்றது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு பாக்குறோம். நானிலம் அப்படின்னு பாக்குறோம். குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்து பாலை என்னும் படுமம் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குறிஞ்சி, முல்லையும் திரிந்துதான் நமக்கு என்ன பாலை அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நானிலத்துல பாலை வராது.
அகப்பொருள் திணை அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி அப்படின்னா மலையும் சார்ந்த இடம், முல்லை காடும் சார்ந்த, மருதம் மயிலும் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் பாலை வந்து மணலும் சார்ந்த இடம் அப்படிங்க. இது அகப்பொருள் திணைக்கான விளக்கமா வந்து இருக்கு. அந்த நிலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திணையை வச்சு சொல்றோம் அப்படின்னு. சிறு பொழுது அப்படின்னும் போது மாலை, யாமம், வைகரை, விடியல், காலை அப்படின்னு பார்க்கணும். இது வந்து சிறு பொழுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சிறு பொழுது நமக்கு இருக்கு. சோ மாலை இருக்கு, யாமம் இருக்கு, வைகரை இருக்கு, விடியல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். காலை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் நண்பகல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ஏற்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப நம்ம பிரிக்கும் போது நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்றது எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா வந்து வைகரையில நமக்கு ஆரம்பிக்கும். எல்லாமே வந்து 6 சிறுபொழுது அப்படின்னும் போது ஒவ்வொன்றும் வந்து 4 மணி நேரம் அப்படின்னு பாக்குறோம். வந்து 6 × 4 போட்டீங்கன்னா 24 மணி நேரம் வந்துடும். சோ அப்ப 6 சிறுபொழுதுன்னு பாக்குறோம். ஒவ்வொன்றும் எவ்வளவுனா 4 மணி நேரம் வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். 4 மணி நேரம் வந்து இப்ப மாலை அப்படின்றது என்னன்னா 6 to 10 தான் மாலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்து யாமம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து 10ல இருந்து ஆரம்பிச்சு 2 மணி வரையும் போகும். வைகை அப்படின்றது இரவு, இது வந்து 2 AM அப்படின்னு பக்கத்துல எழுதிக்கிறேன். அப்பதான் வந்து அது நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். வந்து அப்ப யாமம் அப்படின்னு 2 PM to 2 AM அப்படி பாக்குறோம். மாலைனா உங்களுக்கு மாலையில 6 to 10 அப்படி உங்களுக்கு சந்தேகம் வரப்போறது இல்லை. வைகரை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 மணி விடிய காலை வந்து 2 மணில இருந்து 6 மணி வரையும் அப்படி பாக்குறோம். 6 AM வந்து அதே விடியல் காலை அப்படின்னு, விடியல் அப்படின்னா காலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 6 மணில இருந்து ஆரம்பிச்சு நமக்கு 10 மணி வரையும் இருக்கும் பார்க்கிறோம். நண்பகல் அப்படின்றது வந்து நமக்கு 10ல இருந்து 2 வரையும். ஏற்பாடு அப்படின்றது 2 மணில இருந்து 6 மணி வரையும். ஓகேவா? சோ இதுதான் வந்து சிறுபொழுது 6. அப்ப சிறுபொழுது 6ல பெருபொழுது நமக்கு மிக்ஸ் பண்ணி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டானா நம்ம சரியா விடையளிக்கிற மாதிரி நினைவில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் பெரும்பொழுது 6 அப்படின் போது கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அப்படி பார்க்கிறோம். அப்ப கார் காலம் அப்படின்னா மழைக்காலம் அப்படி பார்க்கிறோம். மழைக்காலத்தை அடுத்து வருது குதிர் காலம். முன்பனி காலம் அப்படின்றது அடுத்து பின்பனி காலம், அடுத்து இளவேனில், முதுவேனில் எடுக்கிறோம். அப்ப மொத்த காலங்கள் அப்படின்னா கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அப்படி பார்க்கிறோம். வந்து சோ அப்ப காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் பெரும்பொழுது அப்படின்னா 6 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 6மே நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கிறோம். பா வகை அப்படின்னு பார்க்கும்போது 5 வகைப்படும் அப்படின்னு ஏற்கனவே பா வகை வந்து நம்ம பார்த்திருக்கோம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா அப்படின்னு பார்க்கணும். வந்து அப்ப பா வகை மொத்தம் எத்தனைனா 5. அந்த 5 ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வேற ஏதாவது ஒண்ணு தூக்கி போட்டாங்க அப்படின்னா அது இல்லைன்னு போட்டுருவேன். ஐம்பெருங்குழு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து ஏற்கனவே 80,000 அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். இப்ப ஐம்பெரும் குழுவா வந்து இருக்கு அப்படின்னும் போது அந்த குழுல யார் இருப்பாங்கன்னா அரசர் இருப்பார், அமைச்சர் இருப்பார், புரோகிதர் இருப்பார், ஒட்டர் இருப்பார், துதுவர் இருப்பார். அப்ப ஐம்பெரும் குழு அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் அதுல இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தேர்வு நோக்கில இம்பார்ட்டன்ட். வந்து அப்படி பார்க்கும்போது அரசர், அமைச்சர், புரோகிதர், ஒட்டர், தூதுவர் அப்படி பார்க்கிறோம். அறுசுவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து 6 வகையான சுவைகள் என்ன இருக்கு அப்படின்னும் போது கைப்பு, இனிப்பு, அடுத்து புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அப்ப கைப்பு, இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அப்படின்றது வந்து மொத்தம் அறுசுவையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நவரத்தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோமேதகம் அப்படின்றது நவரத்தினம். நவரத்தின கற்கள்ல மொத்தம் 9 இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 9ல நமக்கு வந்து பார்க்கறது கோமேதகம், நீலம், பவளம், புட்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ மொத்தம் 9 நவரத்தினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து மலரின் 7 வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மலரின் 7 வகைகளா நம்ம பிரிக்கும் பொழுது என்னென்ன இருக்கு அப்படின்னா அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு மலரின் 7 வகைகளா நம்ம வகைப்படுத்த முடியும். ஏலிசை அப்படின் போது குதல், துத்தம் வந்து மொத்தம் 7 இசை 7 இருக்கு. குதல், துத்தம், கைக்கிளை, உலை, கிளி, விளரி, தாரம் வந்து. சோ இந்த மாதிரி நமக்கு கடினமா இருக்கிறது தான் நமக்கு என்ன பண்றாங்கன்னா தேர்வுல வந்து கேட்டு நம்ம காலி பண்ணிடுறாங்க. சோ அதனால வந்து அந்த கேள்வியை வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாம போயிருது. இந்த 7 இசை அப்படின்றது நமக்கு தொடர்கதையா கேட்கறாங்க, விடை அளிக்க முடியாம போயிருது. இந்த அப்ப 7 இசை அப்படின்னும் போது குதல், துத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து கைக்கிளை, உலை, கிளி, விளரி வந்து தாரம் அப்படின்றது 7 இசையில வரும் அப்படி. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னும் போது இதெல்லாம் சுலபமா ஆன்சர் பண்ணக்கூடிய ஒன்றுதான். ஆனா இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் கூட உண்டு. ரிவிஷன் பண்ணலாம். பாரி, ஆய், அண்டிரன், எழினி, நல்லி, மலையன், பேகன், காரி அப்படின்னு பாக்குறோம். அப்ப கடையேழு வள்ளல்கள் 7 பேர் யார் யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து பாரி, ஆய், அண்டிரன், எழினி, நல்லி, மலையன், பேகன், காரி அப்படின்னு. உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் வந்து இதுவரை எங்கெங்க நடந்திருக்கு அப்படின்னா கோலாலம்பூர், சென்னை, பாரிஸ், யாழ்ப்பாணம், மதுரை, மொரீசியஸ், தஞ்சாவூர், சிக்காகோ அப்படின்னு பாக்குறோம். சோ இது நமக்கு தேர்வு நோக்கில இம்பார்ட்டன்ட் விஷயம் பாக்குறோம். உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள். பருவப்பேதை 7 வகையான பெண்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்ப பருவப்பேதை அப்படின்னா 7 வயது 7 வயதின் அடிப்படையில வந்து 7
இதெல்லாம் வந்து பிரிச்சிருப்போம். சோ அது வந்து பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை அப்படின்னு. பேதை அப்படின்னா 5ல இருந்து 7, வந்து பெதும்பை அப்படின்னா 8ல இருந்து 11, மங்கை அப்படின்னா வயசுக்கு வர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 12ல இருந்து 13 வந்து மங்கைக்கு அடுத்து மடந்தையா வந்து ஆகுறாங்க. 14ல இருந்து 19 அப்படிங்கிறோம். அறிவை தெரிவை வந்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 1, 20ல இருந்து 25, அப்புறம் 26ல இருந்து 31 அப்படிங்கிறோம். அடுத்து பேரிளம்பெண் அப்படின்னா 32ல இருந்து 40 வயது அப்படிங்கும். சோ அப்ப பேதை பெதுமை, மங்கை மடந்தை, அறிவை தெரிவை, பேரிளம்பன். அப்ப நம்ம படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேதை பெதுமை வந்துடும், அடுத்து மங்கை மடந்தை வந்துடும், அடுத்து அறிவை தெரிவை வந்துடும், அடுத்து பேரிளம்பன் அப்படி பார்க்கிறோம். சோ இதை வந்து வரிசைப்படுத்துக வயதின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருந்தா சொல்லா கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பேதை பெதும்பை மங்கை அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிறுபறை சிறு தேர்ன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 10 பிள்ளை பருவங்களை வந்து எடுத்துட்டு போய் அங்க போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதையும் நம்ம கரெக்டா வந்து ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கணும். அடுத்து இருவினை அப்படின்னும் போது நல்வினை தீவினை வந்து குறிக்குது. இரு திணை அப்படின்னும் போது உயர்திணை அக்ரிணை வந்து சில நேரங்கள்ல இருவினையை இரு திணையா கூட நம்ம என்ன பண்ணிடணும்னா குழப்பிப்போம். சோ அதனால இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை, இரு திணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை அப்படிங்க. மூவிடம் அப்படின்னு பார்க்கும்போது தன்மை முன்னிலை படர்க்கை, அதான் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் சொல்லி ஆங்கிலத்துல படிப்போம்ல. சோ அதேதான் வந்து தன்மை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இப்ப ஐ அப்படின்னா வந்து என்னது ஃபர்ஸ்ட் பர்சன் பாக்குறோம். தன்மை வந்து நான் அப்படின்னா வந்து நீங்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா யூ அப்படின்னும் போது என்னது முன்னிலை வந்து. படற்கரை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தே தெம் அப்படின்னும் போது அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அது படற்கரை போய் முடியும் அப்படிங்கிறோம். மூவிடம் அரசருக்குரிய 10 அப்படின்னும் போது அரசருக்கு என்ன 10 இருக்கணும் அப்படின்னா வந்து படை, தார், முரசு, கொடி, தேர், அடுத்து களிறு, குடை, மாலை, புறவி, செங்கோல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அரசருக்கு தேவையான 10 என்னென்ன அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அப்ப அரசருக்கு தேவையான படை, தார், முரசு, கொடி, தேர், அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா களிறு, குடை, மாலை, புறவி, செங்கோல் அப்படின்னு பாக்குறோம். ராசிகள் 12 அப்படி பாக்குறோம். மேடம் மேடம் மேஷம் வந்து வடமொழி சொல்ல வந்து நீக்கிட்டு நம்ம வந்து படிக்கிறோம். இடம் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் வந்து சிங்கம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், அந்த கும்பம், மீனம் அப்படி பாக்குறோம். அப்ப ராசி அப்படி மொத்தம் 12 இருக்கு அப்படி பாக்குறோம். இந்த 12ல 3 போட்டுட்டு ஒன்னு என்ன பண்ணும் வெளியில இருந்து வேற ஏதாவது ஒரு சொல்லா கொடுத்து நமக்கு கேள்வி கேட்பாங்க அப்படி பாக்குறோம். அடுத்து அட்டமங்கலம் அப்படின்னும் போது சாமரம், முரசு, நிறைகுடம், விளக்கு, கண்ணாடி, கொடி, தோட்டி, இணைக்கையல் அப்படி பாக்குறோம். அப்ப அட்டமங்கலம் அப்படின்னும் போது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 8 இருக்கு அப்படி பாக்குறோம். அப்ப ராசிகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா வந்து 12 இருக்கு அப்படி பாக்குறோம். சோ அப்ப அட்டமங்கலத்துல 8 இருக்கு. 8 வந்து சாமரம், முரசு, நிறைகுடம், விளக்கு, கண்ணாடி, கொடி, தோட்டி, இணைக்கையல் அப்படி பாக்குறோம். அகத்தியர் மாணக்கர் எத்தனை பேர்னா 12 பேர் அப்படி பாக்குறோம். சோ அகத்தியர் மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர் 12 பேர் அப்படி பாக்குறோம். சோ அகத்தியர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சிற்றிலக்கியங்கள் அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சித்த மருத்துவத்தை வந்து தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அந்த மருத்துவ நூல்கள் அப்படின்றது வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாக்குறோம். வந்து அதே மாதிரி வந்து நமக்கு சித்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையானவரா யாரை வச்சிருப்போம் அப்படின்னா அகத்தியர் வச்சிருப்போம் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து செம்பூட் சேயி, வையாபிகர் வந்து அதங்கோட்டா சான் வந்து அவிநயர், காக்கை பாடினியர், தொல்காப்பியர், தூரலிங்கர், வாய்ப்பியர், பணம்பாரனர், கலாரம்மர், நற்றத்தார் வந்து வாமனர் வந்து இவங்க எல்லாருமே என்னன்னா அகத்தியர் மாணக்கர் 12 பேர் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து இதெல்லாம் வந்து ஏதாவது 3 கொடுத்துட்டு 1 மாத்தி போட்டு கேட்பாங்க. வந்து ஈசன் குணம் அப்படின்னும் போது வரம்பில் ஞானம், வரம்பில் காட்சி, வந்து வளம்பில் இன்பம், வரம்பில் ஆற்றல், அந்த நாமமின்மை அப்படின்றது ஈசனுடைய குணமா வந்து கருதப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி கோத்திரமின்மை, ஆயுளின்மை, இடையூரின்மை அப்படின்னு சொல்லி ஈசனுடைய குணங்கள். ஈசன்னா சிவபெருமான், சிவபெருமானின் குணங்களா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரிசைப்படுத்துறாங்க. சோ அதுல வரம்பில் ஞானம், வரம்பில் காட்சி, வளம்பில் இன்பம், வரம்பிலாற்றல், நாமமின்மை வந்து அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோத்திரமின்மை, ஆயுளின்மை அண்ட் இடையூரின்மை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஈசனுடைய குணமா வந்து இருக்கிறவங்க. ஐவகை தாயார் அப்படின்னும் போது பாராட்டுந்தாய், ஊட்டுந்தாய், முளைத்தாய், கைத்தாய், செவிலித்தாய் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தாயார் நமக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா செவிலித்தாய், தாய் அப்படின்னு சொல்லி படிப்போம். இதுல பாராட்டுந்தாய், ஊட்டுந்தாய், முளைத்தாய், கைத்தாய், செவிலித்தாய் அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் ஐவகை தாயார். ஐம்புலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு பார்க்கணும். ஐம்புலன்களா வந்து எது இருக்கு அப்படின்னா வந்து சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நுகரக்கூடியதா உணரக்கூடியதா வந்து இருக்கிறதா ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ இதை வந்து நம்ம பொருந்தா சொல்ல இதுல 3 எழுத்து போட்டுருவாங்க. 1 மட்டும் வெளியில இருந்து வேற ஏதாவது சொல்ல கொடுத்திருப்பாங்க, டம்மி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ பொருந்தா சொற்கள் அப்படின்னு நம்ம இப்ப பார்த்திருக்கோம். இதுதான் வந்து நமக்கு தேர்வு நோக்கில் வந்து இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் இந்த 3 பேஜ்ல இருக்கிறது நல்லா படிச்சீங்க அப்படின்னா இதுல இருந்து நமக்கு 2 கேள்விகள் அப்படின்றது 2 கொஸ்டின் அப்படின்றது கன்ஃபார்மா வந்துடும் அப்படின்னு பாக்குறாங்க. சோ அதனால கண்டிப்பா இதுல இருந்து 2 கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த 3 பேஜ் படிச்சீங்கன்னா 2 கேள்வி வச்சு பாக்குறோம். அப்ப அதிகமான மதிப்பெண்கள் வந்து குறைந்த பக்கங்களில் அப்படின்றது நம்மளுடைய இலக்கா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அது மட்டுமே போதுமானதா இருக்கும் அப்படிங்கிற கண்டிப்பா போதும் அப்படின்னு நம்ம 400 பேஜ்ல நம்மளுடைய புத்தகம் அப்படின்னு எடுத்துட்டா 200 கேள்விகள் அதுல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் 100 கேள்விகள் அதுல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருக்கும். சோ அதே மாதிரி இந்த 400 பேஜ்ல புத்தகத்துல படிச்சுட்டு நம்ம தேர்வு எழுதி பார்க்கும் போது தான் என்ன ஆகும், நம்மளை போட்டு குழப்பும் போது நம்ம சரியா விடையளிக்கிறோமா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு.
சோ பொருந்தாச்சொல் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்கும்போது காயிதே மில்லத் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குறிப்பு வந்து படிக்க போறோம். சோ முகமது இஸ்மாயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படி பார்க்கிறோம். சோ இவருடைய தகப்பனாரின் பெயர் வந்து மியாகான் ராவுத்தர். திருவிதாங்கூர் அரசு குடும்பத்தினருக்கு துணிகள் விற்பனை செய்யும் பெரும் வணிகராக இருந்திருக்காரு. முஸ்லிம் மத தலைவராகவும் இருந்திருக்காரு, மௌலாவியா இருந்திருக்காரு வந்து. சோ அப்ப காயிதே மில்லத்துடைய தகப்பனார் அப்படின்றவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெயர் வந்து மியாகான் ராவுத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து. இவர் வந்து பாத்தீங்கன்னா வணிகராகவும் அதே வந்து முஸ்லிம் மத தலைவராக இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். இதுவும் ஆசிரியர் பத்தின குறிப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் வந்து. சோ இவர் இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ இஸ்மாயில் சாஹிப் சிறு வயதிலே தந்தையை இழந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இவருடைய தந்தையார் வந்து சிறு வயதிலே இறந்துட்டாரு. அந்த தாயார் வந்து அரபு மொழியினையும் மத நூல்களையும் கற்றுக் கொடுத்தார் வந்து. இவர் மனைவியின் பெயர் வந்து சமல் கமிதா பிவி வந்து. இவரின் ஒரே மகன் வந்து பாத்தீங்கன்னா சமல் முகமது மியாகான் வந்து. முகமது இஸ்மாயில் சாஹிப் திருநெல்வேலி மதிதா இந்து கல்லூரி வந்து திருச்சிராப்பள்ளி புனித வளனார் கல்லூரி சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் உயர்கல்வி பெற்றார். அப்ப உயர்கல்வி பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி பெற்றிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். அதுவும் வந்து இவரை பத்தின சிறப்பு அப்படின்னு பார்க்கிறோம். இவருடைய காலகட்டம் வந்து பிரிட்டிஷோட பீரியட் 1896 பிறந்திருக்காரு. சோ அப்ப வந்து இந்த ஸ்டார்டிங் அந்த 20th செஞ்சுரியுடைய ஆரம்ப காலகட்டத்துல உயர்கல்வி படிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். இது பெரிய விஷயமா தான் இருக்கும். அந்த பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் காயிதே மில்லத் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் ஆனார் அப்படின்னு. சோ அது நமக்கு வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு. அப்ப பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் காயிதே மில்லத் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவராக வந்து ஆகிறார் அப்படின்னு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் உறுப்பினராகவும் பணியாற்றினார் பார்க்கணும். சிறப்பு. இவர் 4 ஏப்ரல் 1972 மரணம் அடைந்தார். சோ அப்ப இவரை பத்தினது அப்படின்னும் போது வந்து முக்கியமா அந்த பயோகிராஃபில வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா நம்ம படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது முகமது இஸ்மாயில் இவருடைய பேரு. இவருடைய தந்தை பேரை வந்து மியாகான் ராவுத்தர். இவருடைய வணிகராக முஸ்லிம் மத தலைவராக இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு அடுத்து பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் காயிதே மில்லத் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவரானார் வந்து. இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய மன்றத்தின் உறுப்பினராகவும் பணியாற்றினார். சோ அது இம்பார்ட்டன். அடுத்து கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் மேலே பார்த்தாச்சு. மக்கள் அவரை வந்து அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள் அறிவுங்கிறோம். சோ அது இம்பார்ட்டன். ஏன் அவருக்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னா சமுதாயத்துக்கு வழிகாட்டியா வந்து இருந்ததுனால இவர் வந்து என்ன பண்ண காயிதே மில்லத் அப்படின்னு பெயர் வந்து அவருக்கு வந்து வச்சிருக்காங்க. அரபு சொல்லின் பொருள் வந்து சமுதாய வழிகாட்டி. அப்பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார். நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருந்த காலம் அது. அதனால அவருடைய காலகட்டம் வந்து பிறந்தது அப்படின்னு பார்க்குவோம். அந்த காந்தியடிகள் ஒத்துழைமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்படின்னு. ஒத்துழைமை இயக்கம் காந்திஜி அறிவிக்கிறது 1920 அறிவிப்பாரு. சாப்பா வந்து இளைஞர்கள் திரளாக கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இவரே சொல்லியிருப்பாரு. அடுத்து அதே மாதிரி சுதந்திரம் பெற்ற பின் முஸ்லீம் லீக்கின் தலைவராக ஆறாரு. அப்போது காயிதே மில்லத் திருச்சி துயவாளன் கல்வியில் பயின்று கொண்டிருந்தார். காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்கு தீவிரவாத விடுதலை வைக்க ஏற்படுத்தியிருக்கு. தமது கல்வி நாட்டின் விடுதலை மேலானது என்று எண்ணி ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். அப்ப காயிதே மில்லத் ஃபர்ஸ்ட் கலந்து கொண்ட போராட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழைமை இயக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். அது வந்து இம்பார்ட்டன். எளிமையின் சிக்கரமாக இருந்திருக்காரு. காயிதே மில்லத் பிற்காலத்து பெரிய அரசு தலைவராக வளர்ந்தார். அதான் முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவராக. அவர் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்ந்து செல்ல மாட்டார். தொடர்வண்டி பேருந்து போன்ற பொது போக்குவரத்து உதவிகளை பயன்படுத்த அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழ்ந்து பரிசீலித்தார். ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர்வண்டியிலே பயணம் செய்தார். அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழ்ந்தும் பெருந்தொகையும் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்து விட்டார். சோ அப்ப எளிமையா வந்து வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்காரு. ஆடம்பரமற்ற திருமணம். அவரது குடும்ப நிகழ்வுகளில் எளிமையை காண முடிந்து அவர்தான் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிந்தது. அவர் மிகப்பெரிய தலைவர் என்பது அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்பெறுது என்று எல்லோரும் எண்ணி இருந்தனர். ஆனா இதெல்லாம் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது காயிதே மில்லத்தை நம்ம மறக்க மாட்டோம். அதான் வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் எவ்வித ஆடம்பரம் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார். பெண் வீட்டாரிடம் மனக்கொடை பெறுவது பெருகி இருந்த அக்காலத்தில் மனக்கொடை பெறாமல் திருமணத்தை நடத்தினார். மேலும் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சமுதாயத்துல சீர்திருத்தங்களா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நேர்மை அப்படின்னு பார்க்கும்போது காயிதே மில்லத் ஒரு முறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்த போது அங்கிருந்த பணியாளர் அழைத்து அவரிடம் ஒரு உரையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஊட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். அந்த பணியாளர், ஐயா, நம் அலுவலகத்திலே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம், அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார். அதற்கு காயிதே மில்லத், வேண்டாம், இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம், அதற்கு இயக்க பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று சொன்னார். அப்ப ஒரு அஞ்சல் தலை கூட அந்த ஸ்டாம்ப் கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒட்டுறது கூட அவருக்கு வந்து மனம் இல்லை அப்படின்னு. அந்த மொழி கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்திய விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்து தொடர்பான கூட்ட நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போது மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சிலர், பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்கணும் சிலர் சொல்றாங்க. ஆனால் காயிதே மில்லத் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழி தான் என்று நான் உறுதியாக சொல்வேன்னு சொல்லி ஒரு போட போட்டிருக்காரு. வந்து அப்பவே அவங்களுக்கு பக்குன்னு இருந்திருக்கும். வந்து அப்ப மிகுதியான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாகவும் பழமையான மொழிகளாகவும் ரெண்டுமே வந்து பொருந்தமா இருக்கிறது எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இருக்கு அப்படி பார்க்கிறோம். மிகுதியான மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திக்கும் தெலுங்குக்கு நிகரானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
அதே நேரத்துல இந்தியும் தெலுங்கை விட பழமையானது அப்படின்னு பாக்குறோம். அந்த வாதத்துல நம்ம வந்து தமிழ் வந்து சொல்லலாம். அப்படி சொல்லி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அந்த மொழி கொள்கையில் வரும்போது வந்து அதுல மொழி பற்றி வெளிப்பட்டிருக்கு. இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள் சொல்லி ஒரு போட்டுருக்காரு. அவற்றில் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழி தான் மிக பழமையானது, மற்ற மொழிகளுக்கு தாய்மொழியாக இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த போர்டு வந்து என்ன பண்ண பாராளுமன்றத்தை சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து இங்கிலீஷும் இந்தியும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழியை வந்து அதே நேரத்தில் ஆங்கிலம் அப்படின்னு இணைப்பு மொழியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நாட்டுப்பற்று காகிதம் இல்லத்து உலகத்தில் எப்போது நாட்டுப்பற்று மேலே இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையே 1962 போர் மூண்டது. அப்போ தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்த காகிதம் இல்லத்து அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு. அப்ப இவர் முன்னுதாரணமா இருந்திருக்காரு. என்னுடைய ஒரே மகன் தான், இருந்தாலும் பரவாயில்ல போர் முனைக்கு போயிட்டு இந்தியா வந்து பாதுகாக்கணும், அந்த செயல் ஈடுபட சொல்லி அப்போ நாட்டு மக்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரில் அகற்ற வந்த ஒளிக்கதிர் காகிதம் இல்லத்து முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் சொல்லி யார் சொல்லியிருக்கா? அண்ணா சொல்லியிருக்காரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அண்ணாவுடைய ஸ்டேட்மெண்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிலே அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதம் இல்லத்து முகமது இஸ்மாயில் அவர் திகழ்கிறார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு வந்து. அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம அப்படியே கேள்வியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்கமிங் எக்ஸாம்ல. கண்டிப்பா நீங்க வந்து மறந்துடவே கூடாது. அறிஞர் அண்ணா வந்து காகிதம் இல்லத்தை பத்தி சொன்னது, தந்தை பெரியார் காகிதம் இல்லத்தை பத்தி சொன்னது இம்பார்ட்டன்ட். அரசியல் பொறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 1945 ஆண்டு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் ஆனார் அப்படின்னு அரசியல் பொறுப்பு. 1948 ஆண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுதந்திரத்துக்கு பிறகு வந்து 1946 முதல் 1952 ஆண்டு வரை பழைய சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் இருந்திருக்கு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. 1952 ஆண்டு முதல் 1958 ஆண்டு வரை இந்திய நாடாளுமன்ற மேலவை மக்களவை உறுப்பினராக ராஜ்யசபால உறுப்பினராக இருந்திருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தேர்வுல வந்து கேட்கறதுனா வாய்ப்புகள் இருக்கிறத நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். கதையோட நம்ம சேர்த்து இந்த ஃபேக்ட படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சுலபமா இருக்கும். அந்த காகிதம் இல்லத்தை பத்தின அவரை பத்தின புரிதல் வந்து நமக்கு சரியா இருக்கும். 1962, 67, 71 தேர்தலில் கேரளம் மஞ்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தார் அப்படின்னு. 1967 நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கைப்பற்ற முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு வந்து பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் வந்து அவரோட தொடர் நல்ல ஒரு இணக்கமா இருந்திருக்காங்க. அப்ப திமுக வந்து ஆட்சியில் அமர்வதற்கு காரணமா இருந்திருக்காரு. அதே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. கல்வி பணி அப்படி பார்க்கும்போது கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினால் காகிதம் இல்லது. அந்த கல்வி மிகுந்திடும் கலிந்திடும் பணமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நினைத்தார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். அப்ப திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் உள்ள ஃபருக் கல்லூரி வந்து தொடங்க காரணமாக இருந்தது யாருன்னா காகிதம் இல்லத் அப்படின்னு இம்பார்ட்டன்ட். தொழில்துறை எப்படி அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாக மறைமுகமும் வேலை பணி பெற்றனர். எல்லாரிடம் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் அப்படிங்கிறோம். இவருடைய நினைவாக காகிதம் இல்லத் அவர்களின் மறைவுக்கு பின் தமிழக அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு காகிதம் இல்லத் நாகப்பட்டினம் மாவட்டம் என்று பெயர் சூட்டியது அப்படிங்கிறோம். 1996 அரசு பேருந்து கழகங்கள் மாவட்டங்களிலிருந்து தலைவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்ட பின்னர் இதன் பெயர் நாகப்பட்டினம் மாவட்டம் என்று மாற்றப்பட்டது அப்படிங்கிறோம். சோ அப்ப என்ன பண்றாங்க, பேர் வந்து மாற்றம் பண்றாங்க. தலைவரோட பெயர்கள் வந்து மாவட்டத்துக்கு வைக்கிறது அப்படின்னு எடுக்கிறது, பேருந்துகள் வந்து தலைவரோட பெயர் வைக்கிறது எடுக்கிறதுன்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஆனா அப்ப அவருடைய நினைவு போற்றும் வகையில வந்து காகிதம் இல்லத் நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. 2003 ஆண்டு இவர் நினைவாக தமிழக அரசு ஒரு மணிமண்டபத்தை கட்டியுள்ளது அப்படிங்கிறோம். அந்த காகிதம் இல்லத்தின் பெயர் தற்போது தமிழகத்தில் பல கல்வி நிறுவனங்களுக்கு சூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறோம். காகிதம் இல்லத் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி சென்னை மற்றும் காகிதம் இல்லத்து கலைக்கல்லூரி மேடவாக்கம் சென்னை ஆகியவற்றில் சில காகிதம் இல்லத் நினைவாக சென்னையில் காகிதம் இல்லத் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறோம். இதெல்லாம் அவருடைய நினைவை போற்றும் வகையில இருக்கக்கூடியது அப்படிங்கிறோம். இதுல நமக்கு முக்கியமானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் பண்ணதா, இது கூட லெஸ் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் விட்டுறலாம். வந்து மணிமண்டபம் அப்படின்றது நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம். இந்த பாலம் வந்து விட்டுறலாம், தேவைப்படாது. அந்த கல்லூரி நோட் பண்ணிக்கலாம். வந்து இவ்வளவு அப்ப இவருடைய ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம தேர்வு நோக்கில மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறோம். கண்டிப்பா இவரை பத்தின கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சோ அதுலயும் நம்ம பொது தமிழ்லயும் வரும், அதே மாதிரி பொது அறிவியலையும் வந்து நம்ம யூனிட் 6ல வந்து அழகு 6ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் இருக்குல்ல, தமிழக அரசியல் இருக்குல்ல, அதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. சோ இன்றைய தலைப்புல இருந்து டெஃபினட்டா நமக்கு குறைந்தபட்சம் 2 கேள்வியும் அதிகபட்சம் 3 கேள்விகள் அப்படின்றது வந்து நமக்கு அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ நம்ம வந்து தமிழ் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறோம்.